நான் கொலஞ்சேனே அழகா இந்த அரடி ஆம்பளையும் விளைஞ்சேனே. அது சரி, என்ன விட இவங்க ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்களே. மச்சான் ரொம்ப டீப்பா போயிட்டு இருக்கான் போல இருக்கு. சரி மச்சி, ஒன்னுனால திரும்பி பார்க்க மாட்டேன். என் தங்கச்சி மட்டும் எப்படி பார்த்தான்? என்னமோ நடந்திருக்கு. மச்சான் கண்டுபிடிக்கிறேன்டி. ஐயோ அண்ணே, எப்ப வந்துச்சுன்னு தெரியலையே. அண்ணே, என்ன இவன் பார்வையே சரியில்லை. எதையாச்சும் மோப்பம் பிடிச்சிட்டானோ? ஆமா மச்சான், மோப்பம் பிடிச்சிட்டேன்டி. டேய் என்னடா என்னடானா? ஆமா என்ன நடந்துட்டு இருக்கீங்க? அது அது பாவம் மச்சானுக்கு தொண்டையில கிச்சு கிச்சு போல இருக்கு. அதான் சரி விடு, மச்சான் பதில் சொல்ல மாட்டான். தங்கச்சிமா நீ சொல்லு, என்னமா நடக்குதுங்க? அது அது வந்துண்ணா அண்ணா, அது அண்ணதம்மா சொல்லுமா, அண்ணன் கேக்குறேன். என்ன நடந்துட்டு இருக்கீங்க? டேய் இப்ப என்னடா மச்சான் உனக்கு வேணும்? என்ன வேணுமா? டேய் இங்க என்ன நடந்தது கேட்டா எனக்கு என்ன வேணும் கேக்குறேன். இங்க பாரு. சொல்லுங்க பாஸ். என்னது பாசம்? தங்கச்சிமா வேற மாதிரி போயிட்டு இருக்க போல இருக்கு. நீ கிளாஸ்க்கு போ, அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ கிளம்பு. சரிங்க பாஸ். எங்க போற? அண்ணா கிளாஸ்க்கு போறேன்டா அண்ணா. எதுக்கு தங்கச்சி போற? டேய் லூஸ் அண்ணா, இது என்னடா கேள்வி? படிக்கிறதுக்கு தான் போகணும். படிக்கிறதுக்கு நான் கிளாஸ்க்கு போகணும்ல, டைம் ஆகுதுடா அண்ணா. வழி விடு, நான் போறேன். மண்டை மேலே போட்டேன், மண்டை வீங்கிற பாத்துக்க. இவ்வளவு நேரம் இங்க நின்னு மச்சான் கிட்ட பேசும்போது டைம் ஆகலையோ? மேடம்க்கு படிக்கணும்னு தோணலையோ? அண்ணன் வந்ததும் ஓடுற. டேய் அவங்க கிளாஸ்க்கு போட்டோம் விடு. இப்ப என்னடா உனக்கு? பாரு மேடம்க்கு சப்போர்ட். சார் மேடம் என் தங்கச்சிக்கும் நீங்க சப்போர்ட்டுக்கெல்லாம் வர வேணும், எனக்கு தெரியும். மூடிக்கிட்டு நில்லுடா. மொப்பவே பிடிச்சிட்டோம், அதனாலதான் இவ்வளவு வந்து பண்ணிட்டு இருக்கோம். டேய் மச்சி, நான் உன்கிட்ட கேட்கல, அமைதியா இரு. தங்கச்சிமா சொல்லுமா, இவ்வளவு நேரம் இங்க நின்றுட்டு இருந்தீங்க, அப்ப படிக்கணும்னு தோணல, கிளாஸ்க்கு டைம் ஆகும்னு தோணல. அண்ணன் வந்தது ஓடுறேன். என்ன கதை உன் கதை? அண்ணா நான் போறேன், வழி விடுடா அண்ணா. டேய் மேம் வந்துட போறாங்கடா, கிளாஸ்க்கு போட்டோம் விடு. டேய் மச்சான் நீ ரொம்ப அறிவாளின்னு நினைச்சோம், இப்படி இருக்க. இப்போ இன்டர்வல் டைம் தான், எந்த மேமும் கிளாஸ் பக்கமே வர மாட்டாங்க, மறந்துட்டியோ? ஆஹா டேய் கார்த்திக், இதை மறந்துட்டியடா. மச்சி என்ன மச்சி, மண்டை மேல இருந்த கொண்டையை மறந்துட்ட போல இருக்க. டேய் இப்ப என்னடா வேணும் உனக்கு? எனக்கு எதுவும் வேணாம். ஆமா நாளைக்கு எத்தனை மணிக்கு ஊருக்கு கிளம்புறீங்க ரெண்டு பேரும்? மச்சான் என்னடா கேட்டு? ரொம்ப ஓவரா நடிக்காத, ரெண்டு பேரும் திருத்த முடிக்காதீங்க. ரெண்டு பேரை பத்தி எனக்கு தெரியும். நீ மச்சான்டா, நீ என்ன பண்ற ஏது பண்றன்னு எனக்கு தெரியாது. நேத்து வந்த இவளே உன்னை புரிஞ்சுக்கும் போது இத்தனை வருஷமா உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கேன், எனக்கு தெரியாது என் மச்சான் எப்படின்னு. அது மட்டும் இல்ல தங்கச்சிமா பத்தியும் எனக்கு தெரியும். அண்ணா அது வந்துடா அண்ணா. தங்கச்சிமா இந்த எக்ஸ்பிளேஷன் வேணும், மச்சானை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். டேய் அப்புறம் எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க ரெண்டு பேரும்? ஏர்லி மார்னிங் 3:30 கிளம்புறோம்டா. சரி சரிடா. அப்புறம் ராகுல் கிட்ட ரூம் அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன்னா, அவன் என்கிட்ட தான் விஷயத்த சொன்னான். ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், இவன் என்னைக்கு ரிட்டர்ன் வரானோ அது வரைக்கும் நீ அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம், சரியா? இவளுக்கு எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் இவளை கூட்டிட்டு பத்திரமா ஊர் வந்து சேரு, சரியாடா? அது சரி. அந்த நாய் தான் இவ்வளோத்துக்கு காரணமா? டேய் என்கிட்ட எதையும் மறைக்கணும்னு நினைக்காத, எப்படியா இருந்தாலும் விஷயம் வந்துடும் பார்த்துக்க. இவ்வளோ ஊர் கூட்டிட்டு போறேன்றது என்கிட்ட நீ ஸ்ட்ரைட்டா சொல்லிருக்கலாமே, எதுக்குடா இப்படி? நீ சொல்றது சரிதான்டா, அங்க சுத்தி இங்க சுத்தி உன்கிட்ட வர்றதுக்கு நானே முன்னாடி உன்கிட்டே சொல்லிருக்கலாம் போல இருக்கேன். சரி சரி நீ சொல்லணும், என்ன எப்படியா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிடும். சரி நாளைக்கு பத்திரமா ஊருக்கு கிளம்புங்க. தங்கச்சிமா என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல இருக்க மேடம்? ஏன்னா நான் உன ஹாப்பியெல்லாம் இல்லை, நானும் ஏற்கனவே கவலையில இருக்கேன். அங்க போனா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு தெரியலன்னு கவலையில இருக்கேன். நீ என்னடா ஹாப்பியா இருக்கேனா? மூஞ்ச பாரு. ஏறுமா, அதான் மச்சான் வரலாம் கூட, அவன் பார்த்துட்டு போறான், உனக்கு எதுக்கு அவனா? அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி அங்கே எதுவும் நடக்காது, எல்லாம் ஃபிளாப் ஆயிடும், கவலைப்படாத. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சித்தி கிட்ட நான் பேசுறேன், சரியா? நிஜமாவா? அம்மா கிட்ட பேசுறியா? ஆமா இருமா. அப்புறம் என் தங்கச்சிக்காக நான் பேசாம வேற யார் பேசுவோம்? ஏற்கனவே சித்தி கிட்ட பேசணுமா இருந்தேன், இப்போ விஷயம் இவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் நான் பேசாம இருக்க கூடாதுன்னா கண்டிப்பா பேசுறேன். என்ன விஷயம்னா? தங்கச்சி 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 500 ரூபாய்க்கு நடிக்கிறியே, கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கா இருக்கு, கம்மி பண்ணிக்க. அப்புறம் என்ன தங்கச்சிமா, ரொம்ப ஓவரா தான் போறேன். சரி சரி நாளைக்கு பத்திரமா ஊருக்கு போயிட்டு வா, சரியா? சரிடாண்ணா. அப்புறம் என்ன உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேனே, பெரியம்மாவோ ஆன்ட்டியோ அவங்களும் நைட்டு ஊருக்கு கிளம்புறாங்க தெரியுமா? அம்மா ஆன்ட்டியுமா என்கிட்ட எதுவும் சொல்லலையே. ஈவினிங் நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட பெரியம்மா சொல்லுவாங்க, நீ வேணா பாரு. ஆமா அம்மாவும் ஆன்ட்டியும்
ஊருக்கு கிளம்புறாங்க. எங்கேயோ திருவாரூர் நினைக்கிறேன். அங்கதான் போறாங்க போல. சரி அதை நான் பாத்துக்கிறேன். சரி இப்ப நீ கிளாஸ் கிளம்பு ஓ. சரிடா அண்ணா, நான் போறேன். நான் கிளாஸ்க்கு போறேன். முடியல தங்கச்சிமா, நீங்க கிளாஸ்க்கு போறங்கிறது அவருக்கு அதுல விழுந்திருக்கும். போங்க. அண்ணா நீ ரொம்ப ஓட்டுற. நான் கிளாஸ்க்கு போறேன். போடா அண்ணா. என்ன மச்சோட மச்சி அடங்கு. ஒன்றும் இல்லை, நீ நினைக்கிற மாதிரிலாம் இங்க எதுவும் கிடையாது மச்சி. நான் எதுவும் நினைக்கலையடா, நீ வேற எதுவும் நினைச்சிட்டு இருக்க போல இருக்கேன். டேய் வேணாண்டா, உன்கிட்ட நின்னா நீ இப்படிதான் லந்து பண்ணிட்டு இருப்ப. நான் கிளாஸ்க்கு போறேன், நகரு. மச்சி நான் லந்து பண்றதா இருக்கட்டும், நம்ம டிபார்ட்மெண்ட் இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் இருக்கு. தங்கச்சி பின்னாடியே போனா எப்படி? ஆமால இந்த பக்கம் இருக்குல்ல. நான் கிளம்புறேன்டா. டேய் மச்சான் இரு, எங்க ஓடுற? அதான் மாட்டிக்கிறியா அப்புறம் என்ன? டேய் அதெல்லாம் எதுவும் இல்லை, ஏதோ ஞாபகத்துல இந்த பக்கம்னு போயிட்டேன். ஒரேடியா பேசாத, நான் போறேன். மாவானு கீழே விழுந்தாலும் மீசல மண்ணு ஓட்டல, அந்த கதை தான் உங்க கதை. சரி சரி கிளாஸ்ல அப்புறம் போலாம். மச்சி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்டா, அதுக்கு தான் உங்களை தேடி வந்தேன். என்ன என்ன விஷயம்? ஒன்றும் ஒரு சின்ன விஷயம் தான். சரி மச்சான், நேற்று நான் ட்ரிங்க் சாப்பிடும்போது நீ என்ன பேசிட்டு இருந்தோம்ல, அப்போ போல ஸ்ரீ வந்தா தானே? டேய் நேற்று நடந்த விஷயம் இப்போ எதுக்குடா? எதுக்கு இப்போ தேவையில்லாம அதை பத்தி கேட்கறேன்? மச்சான் நீ எனக்கு சொல்ல, நேற்று நைட்டு ஸ்ரீ வந்தானா இல்லையா அது மட்டும் எனக்கு சொல்லு போதும். டேய் இப்போ எதுக்கு அது? அவ வந்தா என்ன வரலன்னா என்ன? இப்போ எதுக்கு தேவையில்லாம அதை பத்தி கேட்டுட்டு இருக்கேன்? இல்லடா நேற்று ஸ்ரீ வந்தான்னு நான் சொல்றேன், ஆனா ஸ்ரீ நான் வரவே இல்லைங்கிறாடா. எனக்கு அவ வந்தான், வந்து என்னமோ எடுத்துட்டு வந்தான். உனக்கு அதான் எடுத்துட்டு வந்த சக்தி எடுத்துக்கன்னு சொன்னான். அப்படின்னு நான் பேசிக்கிட்டேன். பக்கத்துல போன மாதிரி எனக்கு ஏதோ ஃபீல் ஆகுதுடா. அவகிட்ட நான் என்னமோ பேசினேன், எல்லாமே எனக்கு ஒரு மிதமான ஃபீல் கொடுத்தது. ஆனா என்ன நடந்ததுன்னு என்னால சரியா கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு தான் மச்சி உன்னை கேட்கறேன். சொல்லு மச்சி, நேற்று ஸ்ரீ வந்தா தானே? நீ சொல்லு, நீ சொன்னா கரெக்டா இருக்கும். அவ வந்தா தானே? டேய் நீ சும்மா ஏதோ யோசிச்சுட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி நேற்று ஸ்ரீ வரலாம் இல்லடா. வரலையா? டேய் என்னடா சொல்ற? உண்மையதான் சொல்றியா? அப்போ நேற்று ஸ்ரீ வரலையா? டேய் எனக்கு அவ வந்த மாதிரி இருக்கேடா. அவ வந்தாடா, என்கிட்ட பேசணும், எனக்காக என்னமோ கொண்டு வந்தான். அவ கொண்டு வந்ததை வாங்கி நான் ஊற வச்சுட்டு அவ கையை பிடிச்சி பக்கத்துல நின்று ஒரு ஃபீல் இருக்கிறான். அவகிட்ட நான் என்னமோ பேசினேடா. பேசினது மட்டும் இல்லை, வேற என்னமோ நடந்த மாதிரிலாம் தோணுது. ஆனா நீ அவ வரவே இல்லைன்னு சொல்றியே. மச்சான் இங்க பாரு, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. ஸ்ரீ வரவே இல்லைன்னும் போது அவன் எப்படி உங்ககிட்ட பேசியிருப்பான்? அவன் பக்கத்துல வந்து இப்படி நின்று இருப்பான்? அதெல்லாம் எதுவும் இல்லை, நீ தேவையில்லாம என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்க. சரி கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நீ வா நான் முன்னாடி போறேன். டேய் நில்லுடா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடா. இனிமே நீ குழம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. டேய் வாடா, கிளாஸ்க்கு டைம் ஆகுது. ஏய் ஷர்மி, ஹேய் உன்னதான். ஹேய் இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? நில்லுடி. எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கும் இங்க பிரச்சனை இல்லை. இங்க மத்தவங்களுக்கு தான் பிரச்சனையா இருக்க போல இருக்கு. நான் மத்தவங்களுக்கு பிரச்சனையா இருக்க விரும்பல. நான் போறேன். ஏய் லவ் சொல்லி 3 days தாண்டி ஆகுது, அதுக்குள்ள சண்டையாடி? ஷர்மி ஷர்மி ஏ டார்லிங் சொல்றேன்லடி. அப்பா பகவானே, என்ன லவ் பண்றது ஞாபகத்துல இருக்கே. இவனா டே சக்தி லவ் பண்ணாம இருந்தபோதே ஃப்ரீயா சுத்திட்டு இருந்தான். லவ்ங்கிற பேர்ல ஏதோ ஜெயில போய் மாட்டிக்கிட்டியோ? என்ன பண்ண? லவ்வையும் சொல்லியாச்சே, இனி அந்த ஜெயில இருந்து வெளியில வர முடியாது. ஒன் வே மாதிரி உள்ள போனா போனதுதான் போல இருக்கு. சரி சமாளிப்போம். ஏ டார்லிங் இங்க பாருடி. அடி வேணாண்டி, கூப்பிட ரொம்ப பண்ற நீனு. கொஞ்சம் ஓவரா தான் போற, பாத்துக்கலாம். ஓ நான் பண்றது ஓவரா பண்ற மாதிரி இருக்கும். ஆமா ஆமா இப்ப அப்படிதானே இருக்கும். நான் லவ் அக்செப்ட் பண்ணாத வரைக்கும் நான் பண்ணது எல்லாம் நல்லா இருந்தது. அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் எதுவுமே பண்ணலனாலும் அது உனக்கு ஓவரா பண்ற மாதிரி இருக்கலாம். அப்படிதானே இருக்கும். டே சக்தி நீ எப்படி பண்ணாலும் அவ வேற மாதிரி சிக்ஸர் அடிப்பா போல இருக்கு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ காலத்துல இறங்கு, அப்போதான் அவ அடங்குவோம். இப்ப பாருடி. சக்தி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சக்தி என்ன இதெல்லாம் இப்ப எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்னது என்ன அதெல்லாமா? ஏய் என்னடி, நானும் கிளாஸ் ரூம்ல இருந்து கூப்பிட்டு வந்துட்டே இருக்கேன், நீ பாரு உனக்கு என்னது வந்துகிட்டே இருக்கேன். ஏண்டி உனக்கு என்ன பார்த்தா பாவமா இல்லையா? எப்படி எப்படி உங்களை பார்த்தா பாவமா இல்லைன்னு என்ன கேக்குறீங்க? இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கணும். உங்களுக்கு என்ன பார்த்தா பாவமா இல்லையா? நான் எதுவுமே பண்ணல, ஆனா என்ன என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா? ஏய் நான் என்னடி சொல்லிட்டேன்? நீ பாரு, நான் மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஊரே பார்க்கும்போது எனக்கு கோவம் வருமா வராதான்? அதனால தான் உன்னை அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாதேன்னு சொன்னேன்.
நீ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்றது நல்லா இல்லைன்னு சொல்லலாம். எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அதை நான் மட்டும் தான் பார்க்கணும். அப்ப நான் என்ன உங்களுக்கே காட்டிட்டு இருக்கேனா என்ன? பாத்தியா, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா மேற்கொண்டு ப்ராப்ளத்தை வளர்க்கணும்னு நீ நினைக்கிற. இங்க பாருடி, என்னோட ஃபீலிங்ஸ் உனக்கு புரியுதா இல்லையா? என் ஷர்மியை நான் மட்டும் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவள் அழகு நான் மட்டும் தான் ரசிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த காலேஜில் போற வரவையெல்லாம் அவனை பார்க்கறானுங்க. அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்லடி. ஏய், நீ எனக்கு மட்டுமே சொந்தமானவடி. அப்படி இருக்கும்போது மற்றவங்க பார்த்தா எனக்கும் வராது. அந்த ராகேஷ்னா அப்படி வச்சுட்டு வாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் அவன் உன்னை பார்த்த இடம் அது உனக்கு புரிஞ்சுதான் இல்லையான்னு தெரியல. அதனால அவனை நாங்கள் திட்டினே. சக்தி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா ராகேஷ் விஷயத்துல நீ சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன். அவன் நார்மலா தான் பார்த்தா நார்மலா தான் பேசுவானே. உனக்கு யாராவது என்கிட்ட பேசா பொசஸ் ஆகுதுன்னு சொல்லு. அதை விட்டுட்டு வேற என்னென்னமோ பேசாங்க. பொசஸ் ஆகுதா இல்ல சந்தேகம் வருதான்னு தெரியல. டி சக்தி, இவளை நீ எப்படி சமாதானப்படுத்தணும்னு நினைச்சாலும் இவ சமாதானம் ஆக மாட்டா போல இருக்கேன். வேற வழி இல்லை, பேசாம வேற மாதிரி சமாதானப்படுத்திடுவோம். அப்போவாது ஆடங்களான்னு பார்ப்போம். என்ன என்ன சக்தி? என்னன்னா என்ன என்ன பண்றேன்னு தெரியல. அது அது வந்து சக்தி விடு, நான் போறேன். என்ன போக போறியா? உண்மையா போக போறியா? இல்ல, அது அது சக்தி விடு. இது காலேஜ். காலேஜ் நல்லாவே தெரியுமேடி. காலேஜில் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தானே காலேஜ்ல இருந்து தள்ளி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஏய், இதுக்காக தானே இந்த வந்த? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, விடு. ஏய், நீ இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு புரிஞ்சிருச்சு. உன் கோவத்தை நான் கண்டிப்பா அடக்கி ஆகணும்ல. அதுக்காக தான் இந்த பிளேஸை சூஸ் பண்ணியிருக்கேன்னு நல்லாவே தெரியும். என்ன இங்க யாரும் வரமாட்டாங்க தெரிஞ்சு தானடி வந்தேன். அப்புறம் இந்த மரமண்டைக்கு இது கூட தெரிய மாட்டேங்குதுன்னா என்ன பண்ண? நான் தானே ஏதாவது பண்ணணும். அதான் இப்படி. சாரிடி, கொஞ்சம் டியூப்லைட்டாக தான் இருந்திருக்கேன்ல. இந்த பிளேஸ் கூட நல்லா தான் இருக்கு. இந்த இடத்துக்கு வந்துட்டு என் டார்லிங் எதுவும் பண்ணலாம் எப்படி? ஈஸ்வரன், எதுக்குடி என் மேல உனக்கு கோவம்? என்ன நீ சரியாவே பார்க்க மாட்டேங்கிறடா. என்ன லவ் பண்றதுனா பேரு எல்லாத்துக்கும் என்ன ஏங்க வைக்கிறானா, அதனால எனக்கு உண்மையில கோவம். ஏ டார்லிங், இப்போ இந்த லவ்வே சொன்னேன். அதுக்குள்ள என் சேட்டையை காமிச்சா நீ ஏதாவது தப்பா நினைச்சிருவியோன்னு நினைச்சேன். சும்மா சொல்லக்கூடாது. என் ஆளு எனக்கு மேல இருக்காளே. இனிமே சேட்டையை காட்டாம இருந்தாதான் தப்பு. காட்டிடுவோமா? குறும்ப ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? நான் போறேன், விடு. ஏய், என்னடி இப்பதான் நான் ஒரு மூடுக்கு வந்திருக்கேன். எப்ப போய் போறேன்னு சொல்றேன்? அது அது வந்து இங்க வேண்டாம், விடு. ஏய், வேண்டான்னு சொல்றல நீனு. உன் கண்ணை உதடும் இன்னும் என்னடா பார்த்துட்டே இருக்கேன். வேலையை ஸ்டார்ட் பண்ணிடான்னு சொல்லுது. ஆனா நீ என்னெல்லாம் வேணான்னு சொல்ற. நீ வேணான்னு சொன்னா நான் விட்டு வேணும். ஈஸ்வரன், லவ் யூ, லவ் யூ சோ மச். லவ் யூ சக்தி, லவ் யூ. ஏய், அத கிட்ட வந்துட்டல. என்ன மீட்டிங்? இனிமே வீட்டுல பண்ண மாட்டேன்டி. உன்னையும் எங்க விட மாட்டேன். ஷர்மி, சக்தி, என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? விடு என்ன. அப்புறம் என்ன? என்ன என்னமோ இருக்கவே ஏதோ நடந்த மாதிரி இருக்க. சக்தி, நீ என்ன பண்ற? விடு என்ன. விடு, நான் வீட்டுக்கு போறேன். விடு சக்தி. என்ன நமக்கு ஸ்ரீ வாய்ஸ் மாதிரி கேக்குது. ஸ்ரீ எதுக்கு நமக்கு இப்படி சொல்லணும்? என்ன என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. சக்தி, சக்தி, சக்தி. என்ன சக்தி, என்னாச்சு? ஏன் திடீர்னு ஏதோ மாதிரி ஆயிட்டீங்க? என்னாச்சு? நான் வேணும்னு சொன்னதுனால கோச்சிக்கிட்டியா? ஏய், நான் சும்மா தான் சொன்னேன். இங்க பாரு, எனக்கும் இது ஓகே தான். இல்ல ஷர்மி, அது இல்லை ஏதோ எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. அதான் நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இன்னொரு நாளா? என்ன சக்தி, விளையாடுறியா? சும்மா இருந்தவள சமாதானப்படுத்துறன்ற பேர்ல நீங்க கூட்டிட்டு வந்துட்டு என்னென்னமோ எனக்கு ஆசையை வளர்த்துட்டு இப்போ என்னடா தலை வலிக்குது இன்னொரு நாள் பார்த்துக்கலான்ற. என்ன சக்தி, உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஏய் பர்வீன், நில்லடி. நிப்பனே அஸ்க புஸ்க. ஏண்டி ரொம்ப வாய் பேசுனால முடிஞ்சா என்ன புடி பார்க்கலாம். பர்வீன் சொன்னா கேளு, நில்லடி, ஓடு. ஆடல் தந்த வலி தீரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள்
உணர்வுகள் கலந்ததினாலே பாசமுள்ள பொண்ணு ஒன்ன பரிதவிக்க விட்டாக, துடி துடிக்க விட்டாக, துயரப்பட விட்டாக, அதையெல்லாம் நெஞ்சோட மூடி மூடி வச்சா தன்னால. ஏய் சக்தி, ஏய் ஸ்ரீ, நீங்க என்ன பண்ற? அது அது வந்து சக்தி, அது நான் பர்வீனை தடுத்துக்கிட்டு வந்தேன்னா அவ இங்கே ஓடி வந்துட்டான். நான் வேணும்னு இங்கே வரல சக்தி. நானும் பர்வீனும் விளையாடிட்டு இருந்தோமா, அவ இங்கே வந்ததுனால தான் நான் பின்னாடி தடுத்துட்டு வந்தேன்னா அதனால தான் இங்கே வந்தேன். மற்றபடி நான் வேணும்னு வரல சக்தி. ஏய், இப்போ நான் என்ன கேட்டுட்டேன்? எதுக்கு இப்படி பதறேன்? நான் சும்மா தான் கேட்டேன். இந்த ஆள் இல்லையே, எதுக்கு இந்த பக்கம் வந்தேன்? இங்க பாரு, ஆள் இல்லாத இடத்துலலாம் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வரக்கூடாது, சரியா? இவளுக்கு அறிவுங்கிறது இருக்கா இல்லையான்னு தெரியல. இவ எல்லாமே வேணும் தான் பண்ணிட்டு இருக்கோம். இவ வேணும் பண்றாங்கிறது இந்த சக்திக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. அவ நம்ம 2 பேருக்கு இடைஞ்சல வந்திருக்கோம், அது சக்திக்கு பெருசா தெரியல. தனியா வந்துட்டாலும், ஆள் இல்லாத இடத்துக்கு தனியா ஓடி வந்துட்டாலும், அதுதான் இப்ப சக்திக்கு பெருசா தெரியுது. சக்தியோட நடவடிக்கை வர வர எதுவும் சரியில்லை. முன்னாடியும் இவளை கண்டாலே 4 அடி தள்ளி போவாரு. ஆனா இப்போ இவளை தேடி போறோம். இதெல்லாம் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி தெரியுது. சக்தி முன்னாடி இவளை நான் இப்ப எதுவும் கேட்கக்கூடாது. அப்படி ஏதாவது கேட்டோம் சக்திக்கு இன்னும் இவ பேர்ல வேற மாதிரி தான் எண்ணங்கள் வரும். அந்த எண்ணத்தை நான் வர வைக்கக்கூடாது. என் சக்தி எப்பவுமே எனக்கு மட்டும்தான். இவ பக்கம் என் சக்தியோட பார்வை கூட படம் வரக்கூடாது. பண்றேன். என்ன ஸ்ரீ, சொன்னது புரியுதா இல்லையா? இந்த பக்கம் யாரும் வர மாட்டாங்க, இங்க ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கீங்க. சாரி சீனியர், நான் தான் அவகிட்ட விளையாடலாமே நீட்டு புக்கை பிடிங்கிட்டு இந்த பக்கமா ஓடி வந்துட்டேன். சாரி சீனியர், அவ வரணும்னா வரலாம், என்னால தான் தரத்திக்கிட்டு வந்தாலே, அதனால தான் இந்த பக்கம் வந்துட்டான். அவளை எதுவும் சொல்லாதீங்க. புரியுது. சரி, இன்னொரு தடவை ஸ்ரீ இந்த பக்கம் கூட்டிட்டு வராதீங்க. இதெல்லாம் அவ்வளோ சேஃபான பிளேஸ் கிடையாது. இங்க பாரு ஸ்ரீ, உன் கூட யாரும் இல்லாமல் இந்த பக்கம் வரக்கூடாது. உன் கூட யாருன்னு சொல்றது ஒன்று நானும் இல்லை காப்பிக்கும். எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்தாலும் நீ இந்த பக்கம் வரணும். இந்த மாதிரி தனியெல்லாம் வரக்கூடாது. இது அவ்வளோ சேஃபான பிளேஸும் கிடையாது, புரியுதா? சாரி சீனியர், நான் இனிமே ஸ்ரீ இந்த பக்கம் கூட்டிட்டு வர மாட்டேன். நாங்க போறோம். சாரி சக்தி, நான் வரணும்லாம் வரல. நாங்க 2 பேரும் விளையாடிட்டு இருந்தோமா, அதான் இந்த பக்கம் வந்துட்டேன். சாரி ஷர்மி, சாரி. ஸ்ரீ, இப்போ எதுக்கு நீ எங்க 2 பேரும் சாரி கேட்டுட்டு இருக்கேன்? நாங்க 2 பேரும் இந்த பக்கம் வந்ததே தப்பு தான். நாங்க வேற விஷயத்துக்காக வந்தோம். ஆனா நீங்க சரி, சொன்னது புரியுதா? நானும் இல்லை கார்த்திகம் இல்லாம தனியாக இப்படி வரக்கூடாது, புரியுதா? சரி சக்தி, நான் போறேன். பர்வீன் போலாம் வா. ஸ்ரீ, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏய், என்னடி அவர்கிட்ட பேச போறேன்? அது அது ஒன்றும் இல்லை சக்தி, அவகிட்ட ஒரு நோட்ஸ் ஒன்று கேட்கணும்னு இருந்தேன். அவளை நானே பார்க்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு சீக்கிரம் கிளம்புற மாதிரி இருந்ததா, அதான் அவளை பிடிக்க முடியல. நல்ல வேலை, அவளே நம்ம இருக்க இடத்த தேடி வந்துட்டாளா. தேடி ஓடி வந்திருக்காளா, வந்தவளை சும்மா அனுப்ப முடியுமா? வாங்க வேண்டியதை வாங்கி கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்பணும்னா அதுக்கு தான் கூப்பிட்டேன். ஏய், நோட்ஸ் தானடி, அது அப்புறம் வாங்கிக்கோ. வா, நம்ம எல்லாம் கிளம்புவோம். சக்தி, நீ போய் பைக் ஸ்டார்ட் பண்ணு. நோட் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். இதை நான் இன்னைக்கே முடிச்சாகணும். இப்படியே பெண்டிங்கில் வச்சா அது எனக்கு தான் ஆபத்து. அதுக்காக தான் இனி இதை நான் பெண்டிங் வைக்கக்கூடாதுல்ல, இதை கையோட முடிச்சு விடணும்ல, அதுக்காக தான் சக்தி. நீ போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. நான் அதுக்கெல்லாம் ஸ்ரீகிட்ட பேசி கையோட முடிச்சுட்டு வந்துடுறேன். ஏய் ஷர்மி, நீ நோட்ஸ் பத்தி தான் பேசுறியா? ஏன் சக்தி, உனக்கு எப்படி தெரியுது? இல்ல இல்ல, பேசுறது ஒரு மாதிரி இருந்ததா, அதான் கேட்டேன். சரி ஓகே, என்ன நோட்ஸ் வாங்கணும், சீக்கிரம் வாங்கிட்டு வா. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வா. என்ன முடிச்சிட்டு உடனே வரேன். முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இங்க என்ன வேலை இருக்கு? நீ போ சக்தி, உடனே வரேன். சரிம்மா, சீக்கிரம் வா, நான் போறேன். கைய புடி, கண்ண பாரு, உள்மூச்சு வாங்கு, நெஞ்சோடு நீ. சக்தி, என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? விடு என்ன. அப்புறம் என்ன ஸ்ரீ? மனசுகள் கீர்த்தனை, யாரந்த தேவதை விழிகளில் விரிகிறாள், யாரந்த தாமரை. இது ஒரு புதுவித பரவசம், மயக்குது இசை என்னும் அதிசயம். சக்தி, நீ என்ன அங்கே நின்னுட்டு இருக்க? ஓ, போய் வண்டி எடு. ஸ்ரீ, நான் உன்கிட்ட பேசணும்னு சொன்னனே, அங்கே நின்னுட்டு இருக்க. ஏன் பக்கத்துல வர மாட்டியா?
இல்ல இல்ல இதோ வரேன் ஷர்மி. என்ன நடந்தது? எனக்கு ஸ்ரீயோட வாய்ஸ் ஒரு மாதிரி கேட்டுட்டே இருக்கு. என்ன விடு விடுன்னு சொல்றோம். யார்கிட்ட சொல்றோம்? என்கிட்ட தான் சொன்னாலும் ஸ்ரீ நான் வேர் வேறாய் அடவே தேனே ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே பெண்ணே நீ பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம் பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன். சொல்லு சக்தி, எதுக்கு கூப்பிட்டேன்? சக்தி சொன்னது கேட்கலையா? நீங்க போய் வண்டி எடுங்க, நான் நோட்ஸை வாங்கிட்டு உடனே வரேன். ஸ்ரீ, நான் உன்னை கூப்பிட்டேன். இவ வேற ஒருத்தி. சரி ஸ்ரீ, நீ அவளுக்கு நோட்ஸ் கொடு, நான் அப்புறமா அவர்கிட்ட பேசுறேன். நான் போறேன், சரியா? ம் சரி சக்தி. அப்புறம் அவளுக்கு நோட்ஸை கொடுத்துட்டு உடனே கிளம்பணும், புரியுதா? இன்னைக்கு நீ ஆட்டோல தானே போற? இல்ல, அதான் ஆட்டோக்காரன் நான் வரலல்ல, நான் சிவா கூட தான் போறேன். போயிடுவேன், சீக்கிரமா இங்கேருந்து போயிடுவேன், சரியா? உனக்கு ஒரு முடிவை கட்டுறேன். சரி, நீ நோட்ஸை கொடுத்துட்டு சீக்கிரம் கிளம்பு. நான் வீட்டுக்கு தான் வரேன், நீ சீக்கிரம் வா. ம், நான் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவேன். சரி போ. சொல்லு ஷர்மி, என்ன நோட்ஸ் வேணும்? ஆனா நமக்கு ரீசெண்டா எந்த நோட்ஸும் இப்ப கொடுக்கலையே. நீ எந்த நோட்ஸை கேட்குற? ரொம்ப நடிக்காத, ஒன்றும் தெரியாத மாதிரி. நான் நோட்ஸ் கேட்கலாம் உனக்கு கூப்பிடலன்னு உனக்கு நல்லா தெரியும். நான் எதுக்கு உன்னை இருக்க சொன்னேன்னு உனக்கு தெரியாது? ஷர்மி, எனக்கு புரியல. ஏய், நீ லூஸா இல்லை லூஸ் மாதிரி நடிக்கிறியா? எனக்கு புரியல. ஆமா, நீ என்ன பொண்ணு தானே? பொண்ணு ஜென்மமா நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? ஏய் ஷர்மி, என்னடி இப்போ உனக்கு? எதுக்கு இப்ப நீ ஸ்ரீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அரவிந்த், இந்த விஷயத்துல நீ தலையிடாத. உன்கிட்ட நான் ஒரு வார்த்தை கூட கேட்கல, கொஞ்சம் அமைதியா இரு. ஏய் ஸ்ரீ, நீ உண்மையை சொல்லு. நானும் சக்தி இங்க வந்ததை பார்த்து தானே வேணும்னு இந்த பக்கம் வந்தா? நானும் சக்தியும் நாங்க ஒன்னா இருக்கணும், சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைச்சுதான் நீங்க வந்தா? ஐயோ ஷர்மி, இல்ல இல்ல, சத்தியமா இல்ல. நீ சக்தியும் இங்க வந்தது எனக்கு தெரியாது. நான் பர்வீனை தரத்திக்கிட்டு தான் ஓடி வந்தேன். பர்வீன் என்னோட புக்கு பிடிங்கிட்டு வந்துட்டாலும் அதுக்காக தான் ஓடி வந்தேன். ஏ ஷர்மி, நீ என்ன பேசிட்டு இருக்க? இங்க முதல்ல வந்தது நான் தானே. நியாயமா நீ கோவப்படணும், நான் ஏன் மேல தான் கோவப்படணும். நான் தானே புக்ஸ் எடுத்துட்டு இந்த பக்கம் ஓடி வந்தேன். என்னை துரத்துட்டு வந்தவதான் ஸ்ரீ. ஆனா நீ என்ன அப்படியே மொத்த பழியும் தூக்கி அவன் மேல போடுற? அரவிந்த் ஷட் அப், நான் உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டேன். ஏ ஸ்ரீ, சும்மா நடிக்காத. உனக்கு என் மேல ஏதோ ஒரு பொறாமன்னு நினைக்கிறேன். சக்தி உன்கிட்ட பேசுறதுலாம் உன்கிட்ட இருந்து விலைக்கு போறான்றதுனால நீ என்னை பார்த்து பொறாமப்படுற. என்கிட்ட அவன் அன்பா இருக்கா, பாசமா இருக்கா, போதா குறைக்கு என்ன நம்ம லவ் பண்றேன்னு சொல்லிட்டோம். அதனால உனக்கு என் மேல பொறாம ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவன் என் பக்கத்துல வரும்போதெல்லாம் நீ வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல கெடுத்து விட்டுற. அதுக்கு தான் நீ இப்போ வந்திருக்க. ஷர்மி, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ என்னென்னவோ சொல்ற, நான் அப்படிலாம் நினைக்க. சக்திக்கு உன்னை படிச்சிருக்கு, உனக்கு சக்தியை படிச்சிருக்கு. இதுல நான் ஏன் உன்னை பார்த்து பொறாமப்பட போறேன்? அதான் கேட்கிறேன், எதுக்கு என்னை பார்த்து பொறாமப்பட்டு இப்படி நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற இடத்துல வந்து இடைஞ்சலா இருக்க? சக்தி என்னை நெருங்கும் போதெல்லாம் நீ வந்து அந்த இடத்துல ஏதாவது ஒன்று பண்ணி கெடுத்து விட்டுற. இங்க பாடி, என் சக்தியை தட்டி பறிக்கணும்னு நினைக்காத. அப்படி நீ நினைச்ச உயிரோட கொளுத்திடுவான் பாத்துக்க. ஹே ஷர்மி, லூசாடி நீனு. எதுக்கு நீ இப்ப ஸ்ரீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? அவ தெரிஞ்சு இங்க வரலன்னு சொல்லிட்டு இருக்கா, கொஞ்சம் கூட நம்பவே மாட்டேங்கிற. முதல்ல அவ இங்க வரணும்னே வரல, என்னாவது அவ இங்க வந்தான்னு சொல்லிட்டு இருக்க. நியாயமா நீ கோவப்படணும்னு என்கிட்ட தான் கோவப்பட்டிருக்கணும். அதை விட்டுட்டு ஒன்னும் தெரியாதவ அப்பாவி அவ மேல கோவப்பட்டு இருக்க. மொத்த பழியை தூக்கி அவ மேல போட்டுட்டு இருக்க. பர்வீன், இவளை பத்தி உனக்கு தெரியாது. அப்பாவி மாதிரி இருக்காதுன்னு நினைச்சு நம்பிடாத. அப்படி நம்பிதான் நான் ஏமாந்திருக்கேன். இவளோட சுயரூபம் என்னன்னு இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சிட்டு இருக்கு. இவன் கேடிக்கலாம் கேடி, அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான். கொஞ்சம் முகரையும் பாரு, உன்னெல்லாம் பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. சீ, உன் பக்கத்துல என் சக்தி நிக்கிறத பார்க்கும்போது அப்படியே ஒன்று ஓடி வந்து பல அரையணும் போல இருக்கு. ஏய் சீ, இவளை பார்த்து பொண்ணானு கேட்டீங்க, இப்ப நான் உன்னை கேட்கிறேன்டி, நீ பொண்ணா? நீனு பொண்ணு மாதிரி அடி பேசுற. அவ என்னடி தப்பு பண்ணா? அவ தப்பே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேன். மறுபடியும் அவளை எந்த அளவுக்கு கேவலமா பேச முடியுமோ பேசிட்டு இருக்க. உனக்கெல்லாம் அறிவு இல்லையா? நியாயமா கோவப்பட வேண்டியது அவதாண்டி. நீதான் அவளோட சக்தியை பறிச்சிட்டு இருக்க. அவகிட்ட போய் உன் சக்தியை அவ பறிச்சுப்பான்னு கேக்குற. ஏ பார்வீன், வாய மூடு, முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத. சக்தி எனக்கு அவனவன், எனக்கு மட்டும் சொந்தமானவன். என் சக்தியை போய் அவளோட சக்தின்னு சொல்லிட்டு இருக்கான். அவ பக்கத்துல நிக்கிறது கூட நான் ஏத்துக்க முடியாம இருக்கேன். நீ என்னடா அவளோட சக்தியை நான் பிடிங்கிட்டனா? அப்படிதான் உன்னை எனக்கு பிடிங்கணும்னு அவசியம் கிடையாது. சக்திக்கு அவளை தூளியும் பிடிக்கணும், இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் சக்தி என் பின்னாடி வந்தாரு, என்ன லவ் பண்றேன்னு சொன்னாரு.
அதனால நான் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஹம், இவ மகர கட்ட பிடிச்சிருந்தா அவ பின்னாடி சுத்தி இருக்க வேண்டியதானே. அவ கிட்ட போகும்போதெல்லாம் அவன் விலகில ஓடலாம். ஷர்மிங், நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கடி. பர்வீன், வேண்டாம் விடு, தேவையில்லாம எதுக்கு பிரச்சனைலாம். ஷர்மி, ஆமா, நான் தான் இங்க தெரியாம வந்துட்டேன். சாரி சாரி கேட்டுட்டேன். போதுமா இல்ல வேற ஏதாவது பண்ணணுமா? எப்படி இப்படிலாம் நடிக்கிறேன்? அப்பப்பா, உலகமா தான் நடிப்புக்காரி நீதான். உன் அளவுக்கு நடிப்பலாம் எனக்கு தெரியல. நடிச்சு நடிச்சு அடுத்தவங்க லைஃப நல்லாவே கெடுத்துட்டு இருக்க. ஏய், ஏற்கனவே சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். உன் பார்வை சக்தி மேல படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு தடவை நீ என் சக்தி பக்கத்துல நிக்கிறதும் என் சக்தியை பாக்குறதும் வச்சுக்கிட்ட இந்த ஷர்மியாவே இருக்க மாட்டேன். பாத்துக்க, ஜாக்கிரதையா இரு. இனி உன் பார்வையும் சரி உன் நலனும் சரி என் சக்தி பக்கத்துல கூட போக கூடாது சொல்லிட்டேன். ஷர்மி, நான் உனக்கு கொடுத்த வாக்க இப்ப வரைக்கும் நிறைவேற்றிட்டு தான் இருக்கேன். நான் சக்தியை பார்க்க கூடாதுன்னு தான் இருக்கேன். நான் சக்தி பக்கத்துல போக கூடாதுன்னு தான் இருக்கேன். உண்மையாவே நான் இப்பெல்லாம் சக்தியை பார்க்க கூடாதுன்னு தான் ஒதுங்கி ஒதுங்கி போறேன். ஆனா விதி சக்தியை என்னை தேடி வர மாதிரி இருக்கு. சத்தியமா நான் சக்தியை தேடி போகல. உன் சக்தியை நான் சத்தியமா எடுத்துக்க மாட்டேன். எப்ப சக்திக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டானோ அப்பவே நான் சக்தியை எப்பயும் மனசார விட்டுட்டேன். இது சொல்லோட இருக்கக்கூடாது, செயல்லையே இருக்கணும். ஆனா சக்தி இப்ப உன்னை பாக்குற பார்வையே சரியில்லாத மாதிரி இருக்கு. சக்தி உன்னை தேடுற அளவுக்கு நீ வச்சிருக்கணும். நீ எந்த அளவுக்கு சக்தி கிட்ட பேசி சக்தியை மயக்கிறேன்னு அர்த்தம். ஏய் ஷர்மி, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அவ பாவ இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கா, என்னமோ மயக்கிட்டா அப்படி இப்படிங்கிற. என்னடி அவளுக்கு கேட்க ஆள்ன்றதுனால என்ன வேணா பேசிட்டு போவியா? இங்க பாரு, அவளுக்காக நான் இல்ல இந்த ஹோல் காலேஜே இருக்கு. அது தெரியாம நீ சும்மா ஸ்ரீய வம்ப எடுத்துட்டு இருக்க. பாத்துக்க பர்வீன், அமைதியா இரு. ஷர்மி, நான் சாரி கேட்டுட்டேன்ல. நீ நினைக்கிற மாதிரி சத்தியமா உன் லைஃப்ல நான் ப்ராப்ளமா வர மாட்டேன். உனக்கு சக்திக்கு இடைஞ்சலாம் நான் வரவே மாட்டேன். நான் தான் சொல்றேன்ல, உனக்கு கொடுத்த வாக்க நான் நிறைவேற்றுவேன். நான் இப்ப சக்தியை மனசுல கூட நினைக்கிறது இல்லை. ப்ளீஸ், தேவையில்லாம பேசி மனசை காயப்படுத்தாத. போறேன் பர்வீன், போலாம். எனக்கு டைம் ஆகுது, போலாம். இப்ப நிம்மதியா? சி, நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. நியாயமா அந்த பொண்ணுதான் உன்கிட்ட சண்டை போடணும், கோவப்படணும், கொளுத்த பிடிச்சி நெருக்கணும். ஆனா அந்த பொண்ணு உன்கிட்ட கெஞ்சிட்டு போகுது. எல்லாத்துக்கும் காரணம் அவ சக்தியை விரும்பினது மட்டும்தான். அவ உண்மையான லவ்வோட இருக்கா. அவ சக்தி மேல உண்மையான காதலை வச்சதுனாலதான் மனசார சக்தியை உனக்கு விட்டு கொடுத்துட்டு போயிருக்கான். அது புரியாத முட்டாளா இருக்க. இங்க பாரு, தேவையில்லாத ஸ்ரீ கிட்ட நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்த நான் சும்மா இருக்க மாட்டேன். பாத்துக்க பர்வீன், அடைச்சி வாய முடு. ஸ்ரீ கிட்ட கத்துன மாதிரிலாம் என்கிட்ட கத்துற வேலை வச்சுக்காத. என்ன அவளை மாதிரி நானும் அப்பாவி அமைதியா கெஞ்சிட்டு போவேன்னு பாக்குறியா? அவ இடத்துல நான் இருந்தேன், நீ சொன்னீங்க உயிரோட கொளுத்திருவேன்னு. அதை நான் பண்ணியிருப்பேன்டி. ஆள் பாதி ஆட பாதின்னு சக்தியை காமிச்சு காமிச்சு மாயக்கிட்டு இப்போ யோகிய மாதிரி நீ பேசிட்டு இருக்கியா? உன்னை மட்டும் சொல்லி தப்ப இல்ல, சக்தியையும் சொல்லணும். அழகு பின்னாடி போயிட்டு இருக்காரு. அது என்னைக்கு ஆபத்துன்னு தெரியுதோ அன்னைக்கு அவரும் உணர்வாரு. இப்போ அவரும் அனுபவிக்கணும்ல, அனுபவிக்கட்டும். உண்மையான பாசம், உண்மையான காதல், உண்மையான அன்பு எதுன்னு தெரியாம போலி பின்னாடி ஓடிட்டு இருக்காரு. புரியணும், பாலம் கிணத்துல உலறதுக்கு ரெடியா நின்றுட்டு இருக்காரு. யாராவது கை கொடுத்துதான் அவரை காப்பாத்தணும். அநேகமா அந்த கை ஸ்ரீ கையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் நினைச்சா மட்டும்தான் சக்தியை காப்பாற்ற முடியும். இல்ல ஷர்மிங்கிற கிணத்துல குதிச்சு உயிருக்கு போராட வேண்டியதுதான். கே பர்வீன், என்ன என் ஃப்ரெண்டா இருந்துக்கிட்டு அவளுக்கு இவ்வளவு பேசிட்டு இருக்கா? ஏய், நேத்து வந்தவடி நீனு. உனக்கு முன்னாடியில இருந்தே ஸ்ரீ எங்களுக்கு ஃப்ரெண்டு. சும்மா தேவையில்லாத பேசிட்டு இருக்காத. இதுதான் லாஸ்ட். உனக்கு ஸ்ரீயை ஏதாவது நீ திட்டுன்னு தெரிஞ்சது நான் இல்ல, இந்த காலேஜ சும்மா இருக்காது. பாத்துக்க. சி, அவ சக்தியை அபகரிச்சுட்டு அவளையே திட்டிட்டு இருக்க. யோகியம் நினைப்பானி. நீ முதல்ல நல்லவளா இரு, அப்புறமா அடுத்தவங்களை கேள்வி கேளு.